அடுத்த 30-33 வருஷத்துக்கு அவங்களோட நான் நிக்கிறோம்னு முடிவு பண்ணிட்டேன். விஜய் சும்மா நன்றின்னு சொல்லிட்டு போறவன் கிடையாது, நன்றி கடனை தீர்த்துட்டு தான் போவான். நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு வரீங்க. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? I am coming. கான்பிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார். ஜனநாயகன் ரைஸ் அப்படிங்கிற இந்த வீடியோ தொடர்ந்து ஹோப்ஃபுல்லி என்ன கண்டிப்பாக மே மாதத்துக்கு அப்புறம் ஜனநாயகன் த ரூல் அப்படிங்கிற நம்ம அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பேசுவோம். நெஞ்சில் குடியிருக்கும் சொல் இல்லை செயல், இந்த பதவியின் நாயகனோட பவர்ஃபுல்லான மந்திரம். இந்த வீடியோவும் அப்படி தாங்க இருக்க போகுது. குறைவான பேச்சு, இதில் நிறைந்திருப்பதெல்லாம் அவருடைய இந்த 2 வருட பயணம், அவருடைய தரமான செயல்கள். ஒரு நாஸ்டாலஜிக் மொமெண்ட்டோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஜனநாயகன் 1.1 வீடியோவில் அவருடைய டிஸ்கிரிப்ஷன், எ ஸ்டார் மேட் பை த பீப்புள், எ சிம்பிள் மேன் ஆஃப் த பீப்புள் அண்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாருமே ஒண்ணுதான், நாம எல்லாருமே சமம் தான், அதனால என் நெஞ்சில் குடி இருக்கும். நேத்து வந்த சின்ன பையன் ஒரே எலெக்ஷன்ல நம்ம அத்தனை பேர் அரசியல் வாழ்க்கைக்கும் ஆப்படிச்சுட்டான் ஐயா. கெட்ட பையன் சார் அந்த சின்ன பையன். சிஎம் சார், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர். என் நினைவு தெரிஞ்சு எந்த முதலமைச்சருமே நான் சிஎம் சார் அப்படின்னு சொன்னது கிடையாது, உள்ளேருந்து நினச்சது கிடையாது. சிஎம் அந்த வீட்டுக்கு வந்தாருப்பா, சிஎம் அந்த செயல் செஞ்சார், அப்படி தான் சொல்லியிருக்கோம். ஆனால் இவரை நாம் சிஎம் சார் அப்படின்னு இங்கிருந்து சொல்கிறதுக்கு காரணம் 2 விஷயங்கள். அயன் மேன், இரும்பு மனிதன். 234 தொகுதியிலும் விஜயினுடைய தாவேகா தோல்வி அடைகிறது. அவமானங்கள், எத்தனை கீழ்த்தனமான பேச்சுகள். சேர்த்துட்டா அது ஓட்டா மாறாது. 234 இல்ல 10 கூட முடியாது தனியா நின்னா. எத்தனை மிரட்டல்கள். இது எல்லாத்தையும் தாண்டி கான்பிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ஒரு ஆழமான நம்பிக்கையோட பேரையே முழுசா உன்னால சொல்ல முடியாது, காம் அண்ட் கம்போஸ்டா இருந்து சொன்னா பாதி பேர் ஓட்டு போட மாட்டான். சி ஜோசப் விஜய் எனும் நான் எத்தனை அடி விழுந்தாலும், எத்தனை படி முன்னாடி இருந்தாலும் நம்பிக்கையும் கம்போஷரும் அதுக்கான உழைப்பு இருந்தா எதையுமே சாதிக்கலாங்கிறதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உறுதிமொழிகிறேன். 2வது விஷயம், தூய்மையான எண்ணத்தோட நேர்மையா அவர் செய்யற நல்ல விஷயங்கள். நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து பயணிச்சா நம்ம தமிழ்நாடு என்னைக்கும் எதிலையும் முதன்மை மாநிலமாக திகழும். இனி வர்ற நாட்கள்ல பெண்களுக்கு பாதுகாப்பான, சுதந்திரமான, டிரான்ஸ்பரண்டான தமிழ்நாட்டை நம்ம சொந்தங்களான தமிழக மக்களுக்கு தர்றது தான் நம்மளோட 1 and only டார்கெட். கிளீன் கவர்னன்ஸ் அண்ட் குட் கவர்னன்ஸ்ல உறுதியா இருக்கிறோம். இப்பவும் சொல்றோம், இது வெறும் ஆரம்பம் தாங்க. 8 கோடி மக்கள் நம்மளோட இருக்கிறப்போ ஏங்க இதை செய்ய முடியாது? ஐயா ராசா செல்லங்களா, என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு அவர் சொல்றதை தாண்டி இப்ப சிச்சுவேஷன் எப்படி தெரியுங்களா இருக்கு? தமிழ்நாட்டு மக்கள் அனைவரின் நெஞ்சில் குடியிருப்பும் மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். போன பதிவிலே சொன்ன மாதிரி ஒரு எமோஷனா எல்லார் மனசுலையுமே ஆழமா அவர் கலந்துட்டார். இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. ஊழலற்ற நேர்மையான ஆட்சி. இதுக்கு காமராஜர் ஐயா 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேஸ்மெண்ட் போட்டார். அந்த பேஸ்மெண்ட் இன்னும் அப்படியே தாங்க இருக்கு, பழுதடைஞ்சு துருப்பிடிச்சு போயிருக்கு. அதை தட்டி கிளீன் பண்ணி அதில் பில்டிங் கட்ட ஆரம்பித்து அந்த பில்டிங் வானுயிரை தொடர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டின் செயல் வீரர். உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க.
நான் இருக்கேன் உங்களோட. நீங்க நம்ப மாட்டீங்க, நான் என்கிட்ட கேட்ட அந்த 4 லட்சம் ரூபாயில ஒரு ரூபா கூட இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க கேட்கல. அந்த அளவுக்கு ஒரு பயம். உங்களெல்லாம் ஒழிக்கவே முடியாதுன்ட்டு நம்மளாம் பேசிட்டு இருந்திருக்கோம், நீ நானுமே பேசிட்டு இருந்திருக்கோம். நீ ஒருத்தன் நான் பண்றேன்னு வர்றாயா, அதை பண்ணி காட்டுறேன் பாருங்க, மேடையில் சவால் விடுறாயா. இதை நீடிக்க வைக்கிறதுக்கு சொசைட்டியை சேர்ந்த நாம எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைக்கணுங்க அப்படின்னு அவர் சொன்னார். தினமலர் தான் இதை மிகச்சரியாக புரிந்து கொண்டு அந்த ஸ்பீச்சிலேருந்து எதை லீடாக வைக்கணும்ட்டு வச்சிருக்கு. இதெல்லாம் வெறும் சாம்பிள் தாங்க. எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லேயே விஏஓ ஆஃபீஸ், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், ஸ்கூல், காலேஜஸ் கட்டுறதுக்கு இந்த மாதிரி நிறைய பேருக்கு பர்மிஷன் போன ஆட்சியில் லஞ்சம் கேட்கப்பட்டு, இப்போ இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் லஞ்சம் இல்லாமல் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த பர்மிஷன்லாம் கிடைக்குது. அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன், பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். இதுதான் ஒரு அரசனுக்கு அழகு. ஒரே வார்த்தையில் சொல்றேன், திஸ் மேன் இஸ் ஹியர் டு ஸ்டே. நம்மளோட ஜனநாயகனுக்கு ஜனங்கள் நாம முழுசாக சப்போர்ட் பண்ணுவோம். இன் தமிழ்நாடு திஸ் இஸ் an excellent ஸ்டார்ட் ஆஃப் ஆன்டி கரப்ஷன். அதிகாரிகளும் மக்கள் நாமளும் அவருக்கு முழுசாக ஒத்துழைப்பு கொடுத்தோம்னா இட் வில் பி த அல்டிமேட் எண்ட் ஆஃப் கரப்ஷன் இன் தமிழ்நாடு. ஒரு மேடையில் மென்மே கம் மென்மே கோ பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர்னு சொன்னார். அது அவர் பதவியிலே இருக்கணுங்கிற ஆசையில் சொல்லலை, மக்களுக்கு நல்லது பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற பேராசையில் சொன்னார். அந்த பேராசை இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம விஜயண்ணா வில் கோ ஆன் ஃபார் எவர் அண்ட் எவர். அதுக்கு நாம் எல்லாரும் அவர் பின்னாடி துணையாக நிற்கணும். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா, உறவா, நட்பா, நான் வரேன். men may come, men may go, but I go on forever. அரசியல் சூறாவளியையும் தேர்தல் சுனாமியையும் தடுப்பார் எவர்.